எதுவுமே செய்யவே இல்லை. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற இன்னைக்கு நீங்கள் போய் அங்கே ஒரு தென்காசிக்கு ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க, திருநெல்வேலிக்கு ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க, அந்த ஏரியாவில் உள்ள குளங்கள் நிரம்பி இருக்குதாருன்னா கிடையாது. கண்டிப்பாக அதை நிரம்பினதுக்கு அப்புறம் நீங்கள் கடலை கொண்டு சேர்த்தா பரவாயில்ல. இதே நேரம் தான் காவிரி, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அள்ள முடியுமோ அவ்வளோக்குள்ள அதை வந்து வியாபார பொருளாக பார்க்குறீங்க. கண்டிப்பாக அந்த அந்த இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா சார், இந்த கொள்ளை போன்ற விஷயம்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பொதுமக்களை வந்து மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு தண்ணியை வந்து காட்டினதுக்கு வந்து அவளை திட்டியிருக்காரு. இப்போ சங்கராபுரம் எம்எல்ஏ ஸ்டிக்கர் ஒட்டினது வந்து எங்கள் சாலை சரியில்லை அது பண்ணுங்கன்னா அவர் நீங்கள் என்னன்னு அவரை திட்டுறது. ஏற்கனவே பொன்முடி KKSSR தொடர்ந்து அமைச்சர்கள் இருந்து எல்லாம் திட்டுறாங்க இல்லையா? வந்து மக்களை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது. 4 வருஷம் தொகுதி பக்கமே போகலாம், என்ன நடக்குதுன்னே தெரியாது. நான் நினைச்சேன் அந்த வாட்டர் நீங்கள் குடிச்சு பார்க்க வேண்டியன. ஒரு இன்னொரு பொறுப்பற்றதா பேசினேன். ஒரு சுப்பிரமணியம் வந்து ஒரு பொறுப்பே இல்லாமல் பேசுகிறேன். என்ன சொல்றாருன்னா, ஏன் நீங்கள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டாலின் அவர்கள் அட்மிட் பண்ணீங்கன்னு கேட்டால் அவர் விஐபி, அங்கே போனால் வந்து நிறைய பிரச்சனை வருங்க. சரி நீங்கள் அவரை விடுங்க, அவரோட அடுத்த லெவலோ 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம் யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. அப்போ நீங்கள் அங்கே போனால் தானே தெரியாங்க என்ன நிலைமையில் இருக்குது. நாங்கள் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த குளுக்கோஸ் சேர்த்துறாங்க, கையில் பிடிச்சிட்டு குளுக்கோஸ் சேர்த்துற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், டாக்டர் இல்லாததாக இருக்கட்டும், தரையில் படுக்க வைக்கிற பச்சிலம் குழந்தைகளுக்கு வந்து கீழே படுக்க வச்சிருக்கீங்க, பிறந்த குழந்தை கீழே படுக்க வச்சிருக்கீங்க. இந்த லட்சணத்தில் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க. தொட்டில் குழந்தை திட்டம் அழகான திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இது ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் பச்சிலம் குழந்தை கூட தரையில் படுக்க வச்சிருக்கீங்க. இந்த லட்சணத்தில் தான் வந்து உங்களோட ஆட்சி இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு 4 வருஷம் கழிச்சு